இன்னைக்கு காலையில் பாப்பா அவங்களுக்கு தோசை சுட்டு சர்க்கரை வச்சு ஊட்டி விட்டுட்டு பாப்பா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். கொஞ்சமாக பழைய சாப்பாடு இருந்துச்சு, அதில் தயிர் ஊற்றி கரைச்சி நான் சாப்பிட்டுட்டு காலை சாப்பாட்டை முடிச்சுட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் வீடு வாசல் சுத்தம் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு சாமி படம் வைக்கிற ஸ்லாப்பை நல்லா தொடச்சி விட்டுட்டு, அடுத்து வீடு கொஞ்சம் ஒட்டடையாக இருந்துச்சு, ஒட்டடை அடித்து விட்டுட்டு ஃபேனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த வேலை செய்யவே மணி 12 ஆயிடுச்சு. அடுத்து மதியானம் சமையல் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீடு துடைக்கலான்ட்டு இருந்தேன். மதியானம் சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே திரும்ப வீடு குப்பையாயிரும். அடுத்து யார் வீடு கூட்டுறது? அதனால் ஃபஸ்ட்டு வீடு தொடச்சி விட்டுட்டு வெளியேயும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் சுரக்காய் சாம்பார் வச்சுட்டு அரைக்கீரை பொரியல் பண்ணிட்டேன். சுண்டல் கொஞ்சம் நைட்டு ஊற வச்சது இருந்துச்சு, அதை வேக வச்சு இஞ்சி துருவல் தேங்காய் துருவல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் மாங்காய் இருந்துச்சு, அதில் இனிப்பு காரம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி மாங்காய் பச்சடி செஞ்சுட்டேன். வெயிலில் காஞ்சிட்டு இருந்த துணியை எடுத்துகிட்டு வந்து சேரில் எடுத்து போட்டு நல்லா மடித்து வச்சுட்டேன்.